ஸோ எவ்வளோ ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷனில் எப்படி ஒரு நெகட்டிவ் வைபை ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த முகத்தில் இந்த சிரிப்போட இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கும் அந்த சாய்க்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இன்றைக்கி காலையில். இப்போ இந்த வீடியோ எப்போ போஸ்ட் ஆக போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் நிறையா நடக்குது. எனக்கு அது 100% தெரியுங்க. இப்போது அது ஒரு கைராசியா அது என்னன்னு தெரியாது. ஸோ கண்டிப்பாக மிராக்கிள்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ பாசிட்டிவிட்டி 8 சொந்தங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நன்றி. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக நான் கான்டென்ட்ஸ் கொடுக்குறேங்களா. பட் வந்து பாபாவோட வீடியோ, அதுவும் மிராக்கிள்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் விரும்பி பார்க்குறீங்க அப்படி. அதாவது சோஷியல் மீடியாவில் எத்தனையோ கான்டென்ட்ஸ் இருக்குது, இன்னது தான் கிடையாது. யூ ஹாவ் ஸோ மெனி கான்டென்ட்ஸ், ஃபியூ யூஸ்லெஸ் கான்டென்ட்ஸ் ஆல்சோ. சிலது வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணும், சிலது வந்து நம்மளை மிஸ்லீட் பண்ணும், மிஸ்கைட் பண்ணும். பட் நீங்கள்லாம் எந்த கான்டென்ட்டை விரும்புகிறீங்க அப்படிங்கிறது, அது என் மூலியமாக பார்க்க ஆசைப்படுறீங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே. ஸோ நீங்கள்லாம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா கமெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து லைக் அது என்னை ரொம்ப பூஸ்ட் பண்ணும். என்ன யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நாங்கள்லாம் பேசிக்குவோம். சேனல் நேம் வேணால், இப்போது அவங்களுக்கு வந்து ஒரு 50,000 வியூஸ் போயிருக்கும், ஒரு 42 லைக்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கும், ஒரு 8 கமெண்ட் 5 கமெண்ட் அப்படி இருக்கும். எனது வந்து ஒரு 10,000 வியூஸ் போனால் கூட 1000+ லைக்ஸ் இருக்கும், கமெண்ட்ஸ் அவ்வளோ இருக்கும். விச் இஸ் வர்ஜின் ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர்ஸை அதில் 80%+ சாய் டிவோட்டீஸை ஹோல்ட் பண்ணியிருக்கு இந்த சேனலுங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஸோ நிறைய மிராக்கிள்ஸ் நான் அதை வந்து அப்படியே உங்களுக்கு எவ்வளோ இந்த வீடியோவில் கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். ஓகே. அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மாதிரி, டிஸ்க்ளைமர்னு சொல்கிறதா, காஷன் சொல்கிறதா, வார்னிங் சொல்கிறதான்னு தெரில, அது எடுத்துக்கிறவங்கள பொறுத்து இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் லாஸ்ட்டாக எனக்கு சில, நான் பண்ணிகிட்ருக்கும் போது இப்போ இல்லைங்க, முதல்ல சில தப்பான லேடிஸோட சில வேர்ட்ஸை நான் தாண்டி வந்திருக்கேன். அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், உங்களால் நான் வந்து மனசு விட்டு இதை ஸ்டாப் பண்ணேன், அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. அண்ட் உங்களை மாதிரி இன்டென்ஷனில் இந்த விஷயத்தை பார்க்குறவங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன், எல்லாருமே பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. நீங்களுமே அதுதான் என் ஃபேஸை வச்சு ட்ரை பண்ணிங்க. ஓகே. பட் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், தொழிலையே சில தொழிலுக்கு வந்து அந்த தொழிலை பண்ணுறதுக்கு ஒரு பிராப்தம் வேணும். அதை வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் மேலே எனக்கு எந்த வருத்தமுமே கிடையாது. ஒவ்வொருத்தங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொரு மாதிரி. எல்லாருக்கும் என்னை பிடிக்கணுங்கிறது இல்லை, அது கடவுளுக்கே அப்படி கிடையாது. ஸோ பரவாயில்ல. ஆனால் ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க, ஒரு நாள் நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க. அண்ட் வந்து நிறைய பேர் வந்து இந்த ரேட்டை என்கொயர் பண்ணுறதுக்காகவே ட்ரை பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஒரு சாய் டிவோட்டி எப்படி ரீச் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். நான் ஓப்பனாக சிலது சொல்கிறேன். இந்தியா மார்ட் அப்படிங்கிறது ஒரு ஹோல்சேல் ஹப். அதில் நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட் வேணாலும் டைரெக்டாக மேனுஃபேக்சரர்கிட்ட வந்து வாங்கலாம். நீங்கள் அதில் சும்மா சாய்பாபா மார்பிள் ஸ்டாச்சுன்னு அடிங்க, 20,000 கம்மியாக ஸ்டாச்சுவே இருக்காது. நம்மளதில் வந்து நம்ம இதில் அது பாதியை விட கம்மி தான் நம்மளோட ரேட்டு. ஸோ ஓகே. ஸோ வந்து நான் வந்து மறுபடியும் ஸ்டாச்சூஸ் எடுத்து பண்ண ஆரம்பிக்கும் போது நான் ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருந்தேன், நம்மக்கிட்ட ஸ்டாச்சு வாங்கினவங்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. சிலர் வந்து அது கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க, பலர் வந்து வாட்ஸ்அப்கே வந்தீங்க. அதனால் அந்த பழைய நம்பரும் நான் ஆக்டிவேட்லாம் பண்ணேன். சரிங்களா. அதில் ஒரு பொண்ணோட மிராக்கிளை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணோம். அவங்க அந்த டைமில் நம்மக்கிட்ட பெரிய பாபா வந்து வாங்கிட்டாங்க. அதிகமாக இந்த கையார பாபா ஸ்டாச்சு போய் அதிகமாக நடந்தது வந்து ப்ரெக்னென்சி, இன்ஃபர்டிலிட்டியால். அதாவது ஒரு பொண்ணுக்கு என்ன வேணால் குறை இருக்கலாங்க, குழந்தை இல்லை அப்படின்னா இந்த சொசைட்டி அவங்கள வந்து என்ன பண்ணும், அவங்க மனநிலை என்ன பண்ணும்.
ஒரு ஒரு கடையில் நின்றுருப்பாங்க, ஒரு அம்மா குழந்தையோட அந்த கடைக்கு வந்தால் அந்த ஒரு செகண்ட் கூட அந்த வலி எப்படி இருக்கும். உலகத்தில் எது பார்த்தாலும் ஒரு நாய் குட்டி போட்டதை பார்த்தா கூட கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் என்கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க, எனக்கு தெரியும். ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறதெல்லாம் நிறுத்திடுவாங்க. இந்த மாதிரி பல ட்ரொமாட்டிக் பெயினை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாங்குகிறாங்க. ஹொசூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ், சரிங்களா. வாங்கிட்டு அப்போது வந்து அவங்க அந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. நிறையா பேர் வந்து அவங்கள ரொம்ப கிண்டல் பண்ணுறது, இந்த சொந்த பந்தம்லாம் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு வேலையே தான். அதாவது யாராவது ஒருத்தங்க சிக்குவாங்களான்னு பார்க்குறது. ஓகே, இப்போ கிடச்சிட்டாங்களா, ஓகே இவங்களை வச்சு செய்வோம், இந்த ஒரு டாப்பிக்கை வச்சு. இவங்கெல்லாம் சில எத்திக்கல் ட்ராமா வச்சுருக்காங்கங்க. இப்படிலாம் இருந்தால் தான் வாழ்க்கை. அந்த குப்பையெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுருங்க. உங்களுக்குலாம் நான் ஒன்று சொல்கிறேன், ஹெல்த்தியாக ஆர்கானிக்காக மனசும் உடம்பும் சுத்தமாக ஒருத்தங்க வாழ்ந்தால் அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃப்ளக்ஸ் வைக்கிற வேலைக்கெல்லாம் இனியெல்லாம் இந்த உலகத்தில் இடமே இருக்காது. அந்த மாதிரி முட்டாள்தனமான வாழ்க்கையை நம்பி அதை மட்டும் வாழ்கிற ஜென்ரேஷனில் இதுதான் கடைசி. அதை மைண்ட் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து மனம் உருகி பாபாட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து என் சொந்த ஊருக்கு, அதாவது என் தாய் வீட்டுக்கு போகிறேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அங்கே போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. அங்கே போனால் என்னை இதுதான் கேட்பாங்க, நீ வந்து எனக்கு வந்து பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த அன்றைக்கி ஏர்லி மார்னிங் கார்ட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவாக வந்து வந்திருக்கு. இது வந்து இதில் என்ன அப்படின்னா, அந்த வலியை அனுபவித்து ஒவ்வொரு மாதமும் அந்த கார்ட் டெஸ்ட் பார்த்து பல அசிங்கங்களை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிற பல உள்ளங்களுக்கு அந்த பெயின் வந்து தெரியும். ஐ லிட்ரலி ஐ ஹவ் ஹியர்ட் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ். என்கிட்ட பேச வந்த பல பேர், பாபா ஸ்டாச்சு கிட்ட பல பேர் குழந்தை இல்லாமல் இருந்தவங்க தான். இதில் இன்னொரு ஹைலைட் சொல்லட்டுங்களா, அவங்களுக்கு ட்வின்ஸ். ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது ட்வின்ஸ். இதை விட ஒரு பெரிய மிராக்கிள், அதில் ஒரு பையன் ஒரு பொண்ணு, சரிங்களா. இதை விட ஒரு பெரிய மிராக்கிள், அந்த ஆண் குழந்தைக்கு கையிலையும் கால்லையும் 6 விரல், விச் இஸ் 24 ஃபிங்கர்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த 6 விரல்னோடனே இந்த சைடில் இப்படி இந்த 9 இப்படி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கிடையாது. இந்த ஃபிங்கர் சீக்வன்ஸ்லேயே இருக்குது. நான் அந்த பிக்சர்லாம் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு, தம்ப்நெயிலில் மேபி ஆட் பண்ணுவேன். அப்படி வந்து அந்த ஆண் குழந்தை, அந்த பெண் குழந்தைக்கு அப்படின்னா ஆண் குழந்தைக்கு மட்டும் இருக்குது. இதெல்லாம் வந்து இட்ஸ் எவிடென்ட், இட்ஸ் அ ஸ்ட்ராங் எவிடன்ஸ். எவிடென்ட்ஃபுல்லின்னு கூட சொல்ல வேணாம், இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் எவிடன்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பாபாவை தான் கும்பிடணும், பாபானால தான் அப்படிலாம் நான் சொல்ல. அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அது என்ன ஒவ்வொரு கடவுள் அப்படிலாம் இல்லைங்க. ஒவ்வொரு கடவுள் ஒன்று ஒன்று செய்வாங்க. நான் சொல்கிறேனே, நான் ஒரு பாபா டிவோட்டியாக நான் வந்து சொல்கிறேன், பாபா என்ன பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்கிறேன். பாபா வில் டூ மிராக்கிள்ஸ். ஆச்சரியங்கள், அற்புதங்கள் செய்கிறவர் பாபா. நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதாவது ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. இப்போ வாராகி பார்த்தீங்கன்னா, தப்பு நடக்குது, துரோகம் நடக்குதுன்னா தப்புன்னு வச்சுக்கலாம். தப்பான ஒரு விஷயம், தப்பான செயல் நடக்குதுன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக அதை வந்து இல்லாமல் பண்ணுவாங்க, அதை காலி பண்ணுவாங்க. இப்போது அந்த மாதிரி முருகருக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் இருக்குது. இதெல்லாம் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன், என்னோடய ஓன் பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேங்க. நீங்கள் அக்ரி பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாபா வந்து ஹில் டூ மிராக்கிள்ஸ். நான் அதனால தான் அவர் வந்து மேஜிக் தாத்தா, உங்ககிட்ட தான் அவர் இவருன்னெலாம் பேசுகிறேன். நான் கொஞ்சம் அப்படிலாம் நான் சிங்குலராக தான் பேசிப்பேன் அவர்கிட்ட. ஸோ மேஜிக் தாத்தான்னு தான் நான் கூப்பிடுவேன். ஒரு வயசான ஆள் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கார், நிறைய மேஜிக் பண்ணுறாரு. அவர் அப்படி தான் நான் நினைக்கிறேன். நம்ம வீட்டு பூஜை ரொம்ப அழகாக எடுத்திருக்கேன். இன்றைக்கி காலையில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். யாருன்னா பண்ணியிருக்கோன்னா நானும் என் பையனும், சரிங்களா. ஸோ உங்களுக்கு நான் டெடிக்கேட்டட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் வாங்கினவங்களோட மிராக்கிள்ஸ் நிறைய நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டாச்சுஸ் வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நேரில் வந்து எடுத்துகிட்டு போங்க, அது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சாய்ராம்.